சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் வந்திருக்கதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நீ மகிமைப்படும்படியாய், காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய், எங்களோடு இருக்கும்படியாய் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எங்களோடு நீ இடைப்பட்டு பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நீ மகிமைப்படுவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் உங்களை பார்க்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று வேதம் சொல்கிறது. தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாம இந்த நாளுக்கு தெய்வ செய்திக்கென்று எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. யாரை கூப்பிட்டு? ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இந்த இடத்துல உங்க பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்றார்? டேவிட்டே, நீ எங்கே இருக்கிறாய்? உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற? இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்கீங்க? ஆலயத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் மகிமை ஆண்டவருக்கு உண்டாவதாக. ஆதியிலே தேவன் அழகாய் வானத்தையும் பூமியையும் சகல மச்சங்களையும் ஊரும் பிராணிகளையும் இரவையால சுடரும் பகலையால சுடரும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அழகான விண்மீன்களையும் ஆண்டவர் படைத்தார். படைத்தது எல்லாமே எப்படி கண்டாரா? நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாம உங்களே என்னை படைத்தது கூட ஆண்டவர் என்ன கண்டிருப்பார்? நல்லது என்று கண்டிருப்பார். அருமையாக இந்த ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தேவன் எப்படி கண்டாரா? நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் அவனை அழகான ஒரு தோட்டத்திலே நாட்டி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட தோட்டம்? அழகான தோட்டம். வேதத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான சொல்லுங்க வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா சொல்லாம அருமையான ஒரு தோட்டத்தில் அவர்களை வைத்திருந்தார். ஆசீர்வாதமான அந்த தோட்டத்துக்குள்ளே அவங்கள வைத்திருந்தார். நீங்களும் நானும் கூட இப்போ எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய அருமையான ஒரு தோட்டத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம். வேதம் மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா? படைத்தவருக்கு தெரியாதா நீ எங்க இருப்ப? இந்த நேரத்தில் நீ எங்க காணப்படுவ? உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? நீ இப்போ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாலும் ஆண்டவர் கேட்குறாரு தன்னுடைய மகன் இடத்துல, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் கேட்குறாரு. நம்முடைய நிலைமைகளை யோசித்து பாருங்க. நாமும் இந்த நாட்களில் எங்கே இருக்கிறோம்? பாவத்திலா? தப்பிதமான காரியங்களிலா? இழிவான இடங்களிலா? கெட்ட நண்பர்களிடத்திலா? தேவையற்ற காரியங்களிலா நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். போதும். எங்கெங்க இருக்கக்கூடாது? துன்மார்க்குடைய ஆலோசனையில நாம் இருக்கக்கூடாது. அப்புறம் பாவிகளுடைய வழியில நாம் நிற்கக்கூடாது. அப்புறம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா ஆதாமை போல வெளியில துரத்தப்படுவோம். ஏன்னா தேவன் நன்மை தீமை அறியத்தக்க நல்ல ஒரு தன்மையை அவர் கொடுத்திருந்தாராம். அவர்கிட்ட காரியங்களை சொல்லி இருந்தார். இந்த கனியை புசிக்காத, இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் ஆண்டு கொள்ளு, இதெல்லாம் உனக்கு தான், இதெல்லாம் பேர் வச்சுக்க, எல்லாமே உனக்கு தான். ஆனால் அந்த ஒரே ஒரு கனியை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னு சொல்கிறார். நீங்களும் நான் கேட்குறோமா? தண்ணி கடைக்கு பக்கத்தில் போவாதன்னா என்ன பண்ணுறோம்? அந்த கடை பக்கம் தான் போகிறோம். சிகரெட் வாங்காதன்னா அதை தான் வாங்குகிறோம். கோயிலை போடாதன்னா தெரியாமல் நைஸாக போட்டுடுறோம். இதெல்லாம் பண்ணுறோம். அசிங்கமாக பேசாதன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? அதை தான் முதல்ல பேசுகிறோம். சண்டைக்கு போவாதன்னா முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம தான் சண்டைக்கு போகிறோம் முதல்ல. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எடுத்த உடனே சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு இழிவு என்றால் ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லாமல் நாம் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆதாமை நோக்கி கேட்குறாரு, நீ எங்கப்பா இருக்கிற? இப்போ எந்த இடத்துல இருக்கிற? நான் உன்னை பார்க்கணுமேன்னு சொல்லி கேட்குறார். தினந்தோறும் தேவன் உண்டாக்கின அவர்களை பார்க்கும்படியாக குளிர்ச்சியான வேலைகளில் அவர்களை பார்க்கும்படியாக, அவர்களோட உறவாடும்படியாய், அவர்களோட பேசும்படியாய் அவர் வந்தார். வரும்பொழுது தினந்தோறும் அவர்களை பார்ப்பார். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து தானே ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே என்ன பண்ணோம்? ஓடி வந்து அம்மாவோ அப்பாவோ ஓடி வந்து என்ன பண்ணோம்? கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம்? அதுக்கேற்ற போல் நம்மளும் அந்த பிள்ளைகளுக்கு அழகான ஒரு முத்தத்தை கொடுத்து, காலையிலேருந்து உன்னை பார்க்க முடியல, இப்போ தான் பார்க்குறேன், வா இதெல்லாம் சாப்பிடு, உனக்காக என்ன பண்ணியிருக்கேன், நான் செஞ்சு வச்சுருக்கேன், உனக்காக இந்த உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி இதை வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிடுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அதே போல தான் நம்முடைய தேவனும் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கும்படியாய் ஓடி வருவாராம். அவர்களோடு பேசுவாராம், அவர்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மறுநாள் வரும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு இருப்பாராம். நீங்களும் நானும் செபிக்க, துதிக்க, அவரை உயர்த்த, அவரோடு பேசும்படியாய் நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? காத்து கொண்டு இருக்கணும். அவருடைய சன்னதிக்கு அதிக நேரத்தை செலவிடணும். அவரை பார்க்க ஓடோடி வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாம தேவன் படைத்த மக்களை பார்க்க அந்த கரெக்டான வேலையில் வந்து நிற்பார். அவர்களை அணைத்து கொள்வார், அவர்களோடு பேசுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை காரியங்களை நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க. அவங்களுக்கு நிறைய மரச்செடியை கொடுத்தாரு, பழ வகைகளை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு, வானத்தை கொடுத்தாரு, மச்சங்களை கொடுத்தாரு. அவங்ககிட்ட கொடுத்து அவன் என்ன பேர் வைக்கிறானோ அதுவே அவைகளுக்கு பெயர் ஆயிற்றுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரை பேர் வச்சிருக்கலாம் அழகா. தான் உண்டாக்கின மனுஷன் பெயர் வைக்கும்படியாய் அவர் பார்த்து கொண்டிருந்தார் வேதம் சொல்லுது. நீங்கள் கூட என்ன பண்ணுறீங்க? வீடு கட்டினா அழகாக பேர் வைக்கிறீங்க, குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு வாகனம் வாங்கினா அதுக்கும் ஒரு பேர் வைக்கிறீங்க. அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இதுக்கு இந்த பேர் இருக்கட்டும், நான் வீடு கட்டியிருக்கேன், வீட்டு வாசலில் என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி பேர் வச்சுருப்போம். அதுபோல தான் ஆண்டவருக்கு பயந்து இருந்த அந்த ஆதாம் ஒரு நாள் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனை பாவம் செய்ய தூண்டியது பிசாசு, வலு சர்ப்பமாகிய பிசாசு அவர்களை பாவம் செய்யும்படியாய் தூண்டியது என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் பாவம் செய்தபடியால் தேவனை பார்க்க கூடாமல் மறைவான ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் எப்படி இருக்குதா? உலாவி கொண்டு இருக்குது. நீ எங்கே இருந்தாலும் அவரால் பார்க்க முடியும்.
யோனாவின் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் எங்கே இருக்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் சொல்லலாம், மறைவாக தானே தப்பு செஞ்சேன், தெரியாமல் 4 பேர் தெரியாமல் ஒரு ரூமுக்குள்ளே தானே தப்பு செஞ்சேன், நான் யாருக்கும் தெரியாமல் இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், யாருக்கும் தெரியாமல் நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது, பாவிகளின் வழிகளிலேயோ அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கும்படி தான் அவருடைய கண்கள் நம்ம மேலே பதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்யும்பொழுது அவர் பாவத்துக்கு விரோதமாக இருக்கிறார். என் பிள்ளை பாவத்தில் விழுந்துச்சு, எப்படியாவது அந்த மகனை தூக்கி எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த மகனை தூக்கிறதுக்காக அவர் வரார். ஆதாமை தூக்கும்படியாய் வரார். அவருக்கு தெரியும் அவன் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி, அவருக்கு தெரியும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான்னு சொல்லி, அந்த கனியை அந்த சர்ப்பம் கொடுத்ததுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு உண்மை காணப்பட்டது. நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், உண்மையை மறைப்போம், பொய் பேசுவோம். இல்லை நான் இங்கே தான் போயிட்டு வந்துட்டேன். என் மனைவி கூட அநேக நேரத்தில் கேட்பாங்க, சில நேரத்தில் இல்லை நான் அவங்க போகலன்னு சொல்லுவேன், ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் அங்கே தான் போனேன்ட்டு. சின்ன சின்ன காரியத்தில் நம்ம சொல்கிற அந்த பொய்யினால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாட்டிக்கொள்வோம். ஆனால் ஆதாமோ உண்மையை பேசினா நாங்கள் அல்லேலூயா சொல்லாமல் இந்த 10வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லாம தான் படைத்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமா என்ன சொல்லல, பொய் சொல்லல. அல்லேலூயா சொல்லாம அதுக்காக உண்மையை பேசுறான். அந்த இடத்துல நான் நிர்வாணியா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், ஒளிந்து கொண்டேன் என்று சொல்றான். ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று சொன்னது உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுனால நான் நிர்வாணி என்று கண்டு கொண்டேன், அதனால நான் உமக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்றேன். வேதம் இந்த இடத்துல அழகா சொல்லுது பாருங்க, ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். வேதம் இப்படி சொல்லுது, நீதிமான் அநேக தரம் விழுந்தாலும் என்ன பண்றான், எழுந்திருப்பான். நீதிமானுக்கு தான், தப்பா எடுத்துக்கூடாது. அது யாருக்கு, நீதிமானுக்கு தான், பாவிகளுக்கு அல்ல. இல்லையோ சொல்லாம அதனால அடிக்கடி விழுந்துட்டு ஏஞ்சிக்கலாம், ஆண்டவர் என்னை எழுப்பிடுவாருன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. சில நேரத்தில் தெரியாம விழுந்தா எழுந்திருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, முடிஞ்சிச்சு. அதோட திருப்பி போய் படுத்துக்கன்னு சொல்லலை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாரு. அதோட அவனுடைய எல்லா காரியமும் முடிஞ்சிடுச்சு. அவன் அழகாக எழுந்திருச்சான், அவனுடைய நோய் குணமாச்சு, வீட்டுக்கு போயிட்டே இருந்துட்டான். அது மாதிரி தான் நம்முடைய தவறு செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு பயந்து அதை விட்டுட்டு ஆண்டவர் பின்னாக போக ஆரம்பிச்சிடணும். அப்படி போகும்பொழுது தான் ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. இங்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். சபை என்பது ஒரு கானானை போல உள்ளது, சபை என்பது ஒரு தோட்டத்தை போன்றது, சபை என்பது ஒரு நல்ல தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அவரோடு உறவாடும் பொழுது, அவரோடு கூட இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறன்னு கேட்கும்போது தைரியமாக நீங்களும் நானும் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் ஜெபத்தில் இருக்கிறேன், நான் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறேன். அருமையான தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, நம்முடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன். அவருக்கு தேவனுடைய ஆலயம் ரொம்ப பிரியமா இருந்தது, தேவனுடைய வார்த்தை மிகவும் பிரியமா இருந்தது. தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன ஒரு மனுஷன். நீங்களும் நாங்கள் யோசிக்க வேண்டும்,
ஆண்டவர் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. காசு கொடுத்தா எது வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. காணிக்க தசம்பாகம் இதெல்லாம் போட்டுட்டா ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவார்னு நினைக்கக்கூடாது. எல்லாரை காட்டிலும் அதிகமாக நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். வெளியே சொல்லாமல் நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னாலும் மன்னிப்பு கிடையாது. வெளியே சொல்லாமல் நம்மை நாம் ஏமாற்றினால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமே என்று வார்த்தை சொல்லு. நாம் இங்கே பார்ப்போமானால் சாத்தான் அழகாக இவங்களை வஞ்சித்தாங்க. ஆசீர்வாதமான இருந்த அந்த வாழ்க்கை சாபமாய் மாறினது என்று வேதம் சொல்லுது. உழைக்காம அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே திரும்பினா பழம், இங்கே திரும்பினா காய் கனிகள், இங்கே திரும்பினா அருமையான நிறைய மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். சாப்பிட்டு நிம்மதியாக ஆண்டவரோட பேசி சந்தோஷமாக இருந்தவருடைய வாழ்க்கை ஒரு சின்ன பழத்தினால சாபமாய் மாறினது என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று. நீங்கள் நானும் தான் சொல்லணும், ஆண்டவரே இனிமேல் நான் கூட இருப்பேன், நீ எங்கேன்னு என்னை கேட்கக்கூடாது, ஊழியத்தில் இருப்பேன், கரெக்டாக ஜெபத்தில் இருப்பேன், கரெக்டான நேரத்தில் ஆலயத்தில் இருப்பேன், நான் எல்லா காரியத்திலும் உண்மை வஞ்சிக்க மாட்டேன். வஞ்சிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. எதில் வஞ்சிக்கக்கூடாதுன்னா காணிக்கையில் வஞ்சிக்கக்கூடாது, தசம பாகத்தில் வஞ்சிக்கக்கூடாது, நன்மை செய்கிறதுல வஞ்சிக்கக்கூடாது, உண்மை பேசாமல் இருக்கக்கூடாது. உண்மை பேசுகிறதுல நம்ம வஞ்சிக்கக்கூடாது. உண்மை பேசுகிறவர்களாய் உத்தமமாய் நடந்து கொள்கிறதுல வஞ்சிக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதில் வஞ்சிக்கக்கூடாது, கையை இழுத்துக்கூடாது. கொடுப்பதில் உயர்ந்தவர்களாய் காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம இங்கே அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை என்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. அங்கே எகிப்தில் இருக்கும்பொழுது அங்கே ஐக்கியம் கிடையாது. எகிப்தான ஆண்டவருக்கு வெளியில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு இல்லை, பாசம் இல்லை, செழிப்பு இல்லை, தேவனே அங்கே இல்லை. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா அவன் நிமித்தம் பூமி சாபமானது. அல்லேலூயா சொல்லாம தேவன் அவர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன இருந்தது பாருங்க. ஐக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, செழிப்பான நல்ல தோட்டம் இருந்தது. அவர் உண்டாக்கின தகப்பன் அவர்களோடு எப்பொழுதும் இருந்தார். அவன் நிமித்தம் அந்த பூமி கூட ஆசீர்வாதமாக இருந்ததுதான். அல்லேலூயா சொல்லாமல் ரெண்டு விதமான காரியங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் எகிப்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, தேவனுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா ஐக்கியம் இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. தேவனோடு இருந்தீங்கன்னா அதே ஐக்கியம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அல்லேலூயா சொல்லாமல் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கு ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா சொல்லாம இங்கு சிம்சோனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கு நாம் பார்க்கலாம், சிம்சோனே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்சோன் எங்கே இருக்கிறார்னா தெலிலால் எனப்பட்ட ஒரு ஸ்திரீயின் மடியில் படுத்து கொண்டு இருக்கிறார். சிம்சோன் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், நசரேய விரதத்தை கொண்டு உள்ளவன். சிறு வயது முதலே அவனை ஆண்டவனுக்கென்று அவனுடைய தாய் தந்தையர் வைத்திருந்தாங்க. பக்தியான ஒரு மனுஷன். அவனை கொண்டு அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஒரு சின்ன கழுதையின் தாடை எலும்பை எடுத்து அநேக பேரை கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா எல்லாம் செய்கிறான். சிங்கத்தின் வாழையை ஈஸியாக கிழித்து போட்டான், கைகளிலே கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. இந்த அருமையான சிம்சோன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? இப்பொழுது தெலீலாளுடைய மடியில் படுத்து கொண்டு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை பால் போல் பருகி கொண்டு இருக்கிறான் என்று வேதம் இங்கே நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. தன் தாய் தகப்பன் தன்னுடைய தந்தை மனோவா, அவருக்கு குழந்தை இல்லை. அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ரொம்ப நாள் கழித்து பிறந்த ஒரு குழந்தைய இவங்க பத்திரமா வளர்க்குறாங்க. பத்திரமாய் வளர்த்து தேவன் அவனுக்கு அநேக காரியத்தை செய்ய ஒரு பலமுள்ள மனுஷனாய் சிம்சோனை அவர்களை உருவாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேள்வியா சொல்லாமல் நீங்களும் நானும் கூட நம்முடைய பிள்ளைகளை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறோம். ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான பொருட்களை வாங்கி கொடுக்குறோம். என் பிள்ளை எப்படி இருக்குன்னா பலவீனமாக இருக்கக்கூடாது, நோஞ்சானாக இருக்கக்கூடாது, நோய் உள்ளவனாக இருக்கக்கூடாது. அவன் எப்படி இருக்கணும்? பலமுள்ளவனாய் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அநேக ஸ்ட்ரென்த்தான பொருளை வாங்கி கொடுத்து நம் பிள்ளைகளை எப்படி மாற்றுறோம்? நல்ல ஸ்ட்ரென்த்தான பிள்ளைகளாக மாற்றுறோம். இதே போல தான் இந்த சிம்சோன் நல்ல ஒரு பலசாலியாக இருந்தார். ஆனால் அவர் இடத்துல அங்கே ஒரு 2 இடம் காணப்பட்டது. ஒன்று சோரா, இன்னொன்று காசா. அவர் சோராவை விட்டு காசாக்கு சென்று அந்த இடத்துல தெலீலாளுடைய மடியில் படுத்து கொண்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல தாய் தந்தையர், நல்ல தேவன், அவர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதம், அவர் கொடுத்த நல்ல பலம், அவர் கொடுத்த நல்ல தைரியம், அவனை கொண்டு தேவன் அநேக காரியங்களை அவன் ஒருவனை கொண்டே செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த நல்ல இடத்தை விட்டு காசாவாகிய தேவையற்ற ஒரு இடத்துக்கு சென்றிருந்தான். ஒரு விபச்சாரம் உள்ள ஒரு ஸ்திரீ இடத்துல அவன் சென்று அவள் மடியிலே படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக எகிப்தியரை அவன் கொன்றான் என்று அநேக மனுஷர்களை அவன் என்ன பண்ணிட்டான்? கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை துரத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லோருமே இவனை என்ன சொல்றது, வஞ்சனையோடு எப்படியாவது இவனை கொன்று போட வேண்டும் என்று எத்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நன்மை செய்கிறான். நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வரும்பொழுது நமக்கும் தீமை செய்ய அநேகர் உண்டு. நீங்கள் நன்மை தான் செய்திருப்பீங்க. சிம்சோன் முதலாவது பார்க்கும்போது அநேக நன்மையான காரியங்களை செய்தான். இந்த நன்மை நிமித்தமாக அநேக இடங்களில் அவனுக்கு தீமை காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இப்போ அவன் இருக்கிற இடம் எங்கன்னா தெலீலாளுடைய மடி. பாவம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். தேவனை மறந்து ஒரு ஓரமாய் வந்து அவன் காணப்படுகிறான். காசாவில் வந்து காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சோராவுக்கும் காசாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமே. சோராவில் தேவனுடைய ஆவி இருந்தது, தேவனுடைய பலன் இருந்தது. தேவன் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், அநேகரை வெற்றி கொள்ள செய்தார். தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது. யாராலும் ஜெயம் பெற முடியாது இருந்தது. அவன் நசரேனாக இருந்தான். இப்போ காசாவில் என்னென்ன இருக்கு பாருங்க. மனமடிவு உண்டாக்கப்பட்டது. மனமடிவுன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு 1030 வெள்ளிக்கு அவனை எப்படியாவது காட்டி கொடுத்துடணும், எப்படியாவது அவனை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த காசுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீ காட்டி கொடுத்துரு, அவனுடைய பலம் எங்கே இருக்குன்னு நீ சொல்லிடு, அப்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த காசை உனக்கு கொடுத்துட்டு அவனை கொண்டு போயிடுறோன்னு சொல்கிறாங்க. நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா காசுக்காக நம்மை விற்று போடுகிறோம்.
தேவையற்ற நட்புகளுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்மை விற்று போடுகிறோம். கூடா நட்பு, அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? விற்று போடுகிறோம். தேவையற்ற வார்த்தைகளுக்காக நம்ம என்ன பண்றோம்? விற்று போடுகிறோம். நல்ல சுவையான உணவுக்காக நம்ம என்ன பண்றோம்? விற்று போடுகிறோம். அல்லேலூயா சொல்லாம. தேவனிடத்துல நாம் இருக்கும்போது தேவனுடைய ஆவி இருக்கும், பலன் இருக்கும், வார்த்தை இருக்கும், வெற்றி இருக்கும், தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும். ஆனா தேவன் நம்மோடு இல்லை என்றால் மனம் அடிவு உண்டாக்கக்கூடிய காரியம் இருக்கும். காசுக்காக அவனை காட்டி கொடுத்தால், வேசியான தெளிலால் நயவஞ்சகமான வார்த்தை இருந்தது. அதே போல தெளிலால் மடியில் தலைமுடி அவனுக்கு சவரன் செய்யப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பலத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்களா, டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மக்கிட்ட என்ன மெயினாக இருக்குது பார்ப்பாங்க. அங்கே ஏதாவது தட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஐயோ அவங்ககிட்ட மாட்டிக்கணுமே. நம்ம அதை வச்சே நம்மளை என்ன பண்ணுறான்? எப்பயுமே நம்மளை என்ன சொல்கிறான்? திட்டிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அதே போல தான் இவனுடைய பலம் எங்கே இருக்குன்னா தன்னுடைய முடியில் இருந்தது. அந்த பலத்தை தெரிந்து கொள்ள அநேக தரம் அவனை திட்டுறாளாம். நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன்னு, நான் உனக்கு இவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன்னு, நான் என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு, உன் பலத்தை பற்றி எனக்கு உண்மையாகவே சொல்ல மாட்டியேன்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாளாம். அவனுக்கு எப்பேற்பட்ட பலம் என்று காணப்படுதுன்னா, அவனை நல்ல கயிறை போட்டு கட்டினாலும் தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கி ஒரு சணல் கயிறை போல அறுத்து போட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். இல்லையோ சொல்லாம. தேவன் உங்ககிட்ட இருந்தாருன்னா பாவத்தை அறுத்து போட்டுட்டு உன்னால போக முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பலன் உனக்குள்ள வந்ததுன்னா சிங்கத்தின் வாயை ஈஸியா கிழிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். தவறுகள்லேருந்து தப்பித்து உன்னால ஓடி செல்ல முடியும். ஆனா தேவன் உன்னோட இல்லைன்னா நீ மாட்டிக்கொள்ளணும். கண் குருடாக்கப்படும், உன்னை கட்டி போடப்படும். தேவையற்ற அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு எப்படி இருந்தானா ஒரு தூணில் கட்டி போட்டு செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்களாம். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் என்றால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ அவனுடைய நிலைமை எங்கன்னா அந்த மனுஷர்களில் பிடிக்கப்பட்டவனாய் ஒரு தூணில் கட்டி போட்டு அவனை வைத்திருந்தாங்க. எத்தனையோ முறை அந்த பொண்ணு அவரத்துல கேட்குறாங்க, உன்னுடைய பலன் எங்கே இருக்கு எனக்கு சொல்லுன்னு சொல்லும்பொழுது அவன் தப்பாக தான் சொன்னான். இல்லை, நான் என்னை என்ன பண்ணுங்க, கயிறு கட்டினா நான் என்ன பண்ணிடுவேன், என் பலன் போயிடும்னு சொல்கிறான். இன்னொரு முறை சொல்லும்போது வேற காரியத்தை சொல்கிறான். கடைசியாக ஒரு முறை அந்த பொண்ணு பயங்கரமாக கேட்குறாங்க, நான் உனக்கு இவ்வளவு செய்தும் உன்னுடைய பலன் எங்கே இருக்குன்னு எனக்கு உண்மையாக சொல்ல மாட்டியே, இனிமேல் நீ என்ன பண்ணாத, இங்கே வராதன்னு சொல்லியிருக்கலாம், உன் காசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம், உன்னுடைய நல்ல நன்மையாய் கொடுக்குற இந்த காரியங்களெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவன் பாவத்தில் உழன்று இருந்தபடியால், சிக்கி இருந்தபடியால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறான், தெளிலாள்கிட்ட சொல்கிறான், என் தலையில் தான் என்ன இருக்குது, என்னுடைய பலன் இருக்குன்னு சொல்லும்பொழுது அவன் கண் அசற நேரத்தில் சவரன் கத்தியை வைத்து அந்த முடியை எடுத்துடுறான். முடியை எடுத்த உடனே அவனுடைய பலன் போய்விட்டது. அப்போ சொல்கிறான், சிம்சோனே, உன்னை கொல்வதற்காக பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நினச்சிட்டான், பலன் என்கிட்ட இருக்குது, தேவனுடைய ஆவி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி எப்பொழுதும் போல எந்திரிக்கிறானா, அவன்கிட்ட பலன் இல்லை. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்பொழுது தான் பலன் இருக்கும். அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவருடைய கரம் உன்னிலிருந்து எடுபட்டு சென்றால் உங்கள்கிட்ட பலன் இருக்காது. இருக்கிறது மாதிரி தான் நீ நினச்சிக்கணும். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு, எல்லாம் செய்வார் அப்படின்னு நினச்சாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லாமே. எந்திரிச்சா பலன் இருக்குது என்று அவன் நம்பினா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எப்படி ஆகல நான் என்ன பண்ணப்படுவேன், மீட்கப்படுவேன் என்று சொல்லி எந்திரிக்கும்பொழுது அவனுடைய பலன் இல்லை. அவனுடைய கண்களை பெலிஸ்தியர் பிடுங்கினாங்களாம், சங்கிலியினால் கட்டினார்கள்,
அவனை தூணில் கொண்டு போய் நிறுத்தி வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவன் தேவனோடு இருக்கும்போது அநேகரை கொன்றான். அநேகரை வேதத்திலே கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சிங்கத்தை சாகடிச்சுட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது அந்த சிங்கத்துல என்ன இருந்துதான்? தேன் கூடு இருந்துதான். எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். அவன் ஒரு சாதாரண மனுஷனாய் காணப்படுறான். இந்த தேவனுடைய பலம் வரும்போது பராக்கிரமசாலியா இருந்தான். வேதம் சொல்லுது, உன்னை என்னை பார்த்து, பராக்கிரமசாலியே நீ எங்க இருக்கிற? நீங்களும் நானும் யோசிக்கணும், இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் இடத்துலையா, இல்லை தெலீலால் போன்ற காரியங்கள் உள்ள இடங்கள் இல்லையா? அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் ஒரு தூணில கட்டப்பட்டு ரொம்ப அழாமல் அழுது கொண்டு இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த பெரிய ஒரு அரண்மனையில ஒரு தூண்ல கட்டி போட்டிருக்கும் போது அவன் கடைசியா ஆண்டவர்கிட்ட வென்ற, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். என்னை என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும் என்று சொல்றான். நமக்கு கூட ஆண்டவர் அநேக சான்ஸ் கொடுக்கிறார். நீங்களும் நானும் அநேக சான்ஸ் என்ன பண்றோம்னா மீறிடுறோம். போன வாட்டி கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சோம், இந்த வாட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கிறோம். அடுத்த முறை அதை விட கொஞ்சம் கம்மியாக தானே செஞ்சோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மன்னிச்சிருவார். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் மன்னிக்கிறவர் என்று. இன்னொரு பேர் இருக்குது, இரக்கமுள்ளவர் என்று. இன்னொரு பேர் இருக்குது, பரலோகத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர் என்று. இன்னொரு பேர் இருக்குது, உருவின பட்டயத்தை உடையவர் என்று. அல்லேலூயா சொல்லாமா? நியாயம் தீர்க்கிறவர் என்று இருக்குது. அவர் நீதி செய்கிறவர். நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன சொல்லுவாங்க? டேய் இன்னொரு முகத்தை நீ பார்க்கலன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இன்னொரு முகத்தை ஆண்டவர் நம்ம காட்டினார்னா அதோட நம்ம செத்தே போயிடும். அதற்கு பதிலாக ஆண்டவர் இடத்துல நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய தவறுகளை, நம்முடைய தப்பிதங்களை விட்டு நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அவனை விடலை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கெஞ்சுறான், அழுறான். எப்படியாகிலும் எனக்கு இந்த ஒரே ஒரு விசை நீங்க எனக்கு தயவு பாராட்டுங்க, இந்த ஒரே விசை என்னை காப்பாத்துங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆவி அவனுக்கு மீண்டுமா இறங்கினது. அந்த தூணை அசைத்து அவன் கொன்றவர்களை விட இப்பொழுது அவன் கொன்றது அநேக ஆயிரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் சிம்சோனும் அதில் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. பாவத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம், அக்கிரமத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆண்டவருடைய ஆவி கடைசியாக இப்போ கூட எனக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு என்று சொன்னாலும் சிம்சோன் என்ன பண்ணப்பட்டான்? உயிரோடு இல்லை, மரிச்சிட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லாம. ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு சந்து உள்ள தானே போய் தப்பு செய்கிறோம், யாரும் என்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தானே நம்ம இதை காசை எடுக்கிறோம். யாருமே எனக்கு சொல்லன்னு தானே திட்டுத்தனமாக அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம், ஆஃபீஸை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னோம் அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. ஆகவே பயந்து இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுதும் உங்களை நீங்கள் நிதானித்து அறிந்து கொண்டு தேவனை நோக்கி கதறி மீண்டும் திரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. இதன் நிமித்தம்
நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. மீண்டும் வாசிங்க. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை விட்டு திரும்பணும்? பாவத்தை விட்டு திரும்பணும், அநியாயத்தை விட்டு திரும்பணும், அக்கிரமத்தை விட்டு திரும்பணும், நீதிக்கு திரும்பணும், ரட்சிப்புக்கு திரும்பணும், நன்மைக்கு திரும்பணும். இப்படி திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை திரும்ப என்ன பண்றாரா? சீர்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்னொரு உரை குறித்து நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாமே. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. சீனாய் மலையின் மீது தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். போதும். அல்லேலூயா சொல்லாமே. இங்கே ஆண்டவர் ஒருவரை கூப்பிடுறார். மோசே, நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா சொல்லாமே. யாரை கூப்பிடுறாரு? மோசே, நீ எங்க இருக்கிற? மோசே எங்க இருக்காரு? இப்போ அந்த 16ஆம் வசனம் வாசிங்க மீண்டுமாய். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மனுஷனை வேறு பிரித்து அவனை அழகாய் வளர்த்து எந்த இடத்துல வளர்த்தாரோ அதே இடத்துக்கு அவனை ஒரு அதிகாரியாய் வைத்து அங்கே உள்ளதான இஸ்ரவேல் மக்களை நல்ல ஒரு தேசத்துக்கு அவன் நிமித்தமாய் கொண்டு போக தேவன் அவனை உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. முட்செடியில தேவனுடைய மகிமையை அவன் பார்க்கும்படியாய் தேவன் செய்தார். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த முட்செடியோ வேகாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதன் நடுவில் தேவன் அவனோடு கூட, மோசே நீ எங்கே இருக்கிற? இது பரிசுத்த பூமியாக இருக்குது, பாதரட்சைகளை கழற்றி போடு என்று தேவன் அவனோடு பேசினார். தேவன் அவனோடு இடைப்பட்டு இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தை விட்டு கானானுக்கு செல்ல அவனை ஆயத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கூட எந்த இடத்துல இருக்கிறோம் என்று பாருங்க. தேவனுடைய சமூகத்திலா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல நாம் இருக்கிறோமா? தேவன் நம்மோடு இடைப்படுகிறாரா? அவருடைய அக்கினி ஜுவாலையை நாம் பார்க்க முடிகிறதா? அவருடைய ஆவியிலே நாம் களி கூற முடிகிறதா? அவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடிகிறதா? அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க முடிகிறதா? அவருடைய வார்த்தையில நாம் நிலை நிறுந்து அந்த வழியிலே நாம் நடக்க முடிகிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனும் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனும் 2 பேரும் ஆண்டவருக்கு அழகாய் ஊழியம் செய்தார்கள். அந்த இஸ்ரவேல் மக்களை அநேக இடத்துல தேவன் அவர்களை வழிநடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டுமாய் அந்த 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமே. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. அல்லேலூயா சொல்லாமே. தேவன் இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை வேறு பிரித்து விடுவார். மற்றவருடைய கண்களுக்கு உங்களை முன்மாதிரியா வைத்திருப்பார், உங்களை அழகா வைத்திருப்பார். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய ஒரு முகம் பிரகாசமாக இருக்கு எப்போ பார்த்தாலும். அவங்க எப்பயும் ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய முழங்கால் எப்போதும் எப்படி இருக்குமா? முடங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையை
ஆண்டவர் உறுதிப்படுத்துவார்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும்பா, அவங்கக்கிட்ட போய் செபித்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவரோடு கூட வைத்திருப்பார், அவர்களை கொண்டு அநேக காரியங்களை அவர் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மோசைக்கு முன்பதாக பாருங்க, வனாந்தரம் வந்தது, வாதை வந்தது, தண்ணீர் இல்லாமல் இருந்தது, மாறா காணப்பட்டது, பெரிய சமுத்திரம் அவனுக்கு தடையாக இருந்தது. எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து ரொம்ப ஈஸியாக கானானுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் நானும் உண்மையாக இருந்தா, உத்தமமாக இருந்தா, தேவனுக்கு செவி கொடுத்தா, தேவனோடு இருந்தா, தேவன் இவைகளை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே எகிப்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, வாதை இருந்தது, வேதனை இருந்தது, சஞ்சலம் இருந்தது, கூக்குரல் இருந்தது, அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, அடிமைத்தனம் இருந்தது. நீங்கள் எகிப்துக்குள்ளே இருக்கும்பொழுது இத்தனை காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லாம. ஆனால் இந்த கானானுக்குள் செல்லும்பொழுதோ அங்கே பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு இடமாய் காணப்படுகிறது. அங்கே விடுதலை காணப்படுகிறது, வேதனை இல்லை, சுதந்திரமான ஒரு தேசமாய் காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேக்கு வெளிப்படுத்தி ஒரு கற்பலகையில கொடுத்தாராம். அது அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் முரண்பாட்டு உள்ள அந்த மனுஷர்கள் எகிப்தியர் மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களும் முரண்பாடு உள்ள மனுஷர்கள் தான். ஆண்டவர் அழகான ஒரு மன்னாவை கொடுத்தாரு, சாப்பிட்டு போயிருக்கலாமே. எகிப்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா உனக்கு என்ன தெரியும், என் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எகிப்தில் இருந்த மாதிரியே நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க, சாந்துக்கும் செங்கலுக்கும் என்ன பண்ணாங்க, ரொம்ப உழைச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாந்தையும் செங்கலையும் கொண்டு வந்து அந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு அவங்கள என்ன பண்ணாங்க, ஆலோட்டிகளை வைத்து தரும அடி அடிப்பாங்களா. வேலை செய்யலையா, நீ போய் டயர்டாகிடுச்சுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, டயர்டாகிடுச்சுன்ட்டு அழகாக பாய் போட்டு படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ வேலை செய்யணும்னு தோணுதோ அப்போ தான் எந்திரிச்சு செய்கிறாங்க. ஆனாலும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, காசு கரெக்டான காசு தான் வாங்குறாங்க. வருது லேட்டாக வருவாங்க, போகும்போது கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்களும் அதிக அடி நிமித்தமாக போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது அடி, ஆலோட்டிகளை வைத்து அடிகளை அடித்து அவர்களை வேலை செய்ய கடினப்படுத்தினாங்களாம். இருக்கிறத விட செத்து போயிடலான்னு நினச்சவங்க அந்த இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறாங்க. மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தான் கூக்குரல் இடும்பொழுது தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமே. நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், யாரை தேட மாட்டோம், தேவனை தேடவே மாட்டோம். என்ன இருக்குது நம்மகிட்ட, காசு, நல்ல வசதி, நல்ல கம்பெனி, நல்ல காரு, நல்ல பங்களா, நல்ல நண்பர்கள் இருக்கும்பொழுது என்ன பண்ண மாட்டோம், யாரை தேட மாட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் தானே, அப்புறமா வச்சு ஜெபம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் தானே, அப்புறமா போயிட்டு வேதத்தை வாசிச்சுக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், இரக்கமுள்ள தேவன். எப்படி சொல்லிக்கிறது, நமக்கு நாமே சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஆண்டவரை தள்ளி வைக்கிறோம், கெடுதியான காரியத்தை முன்பாக வைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தள்ளி வச்சா என்ன ஆகும், நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. நீ வேணாம் எனக்குன்னு நம்மளை தள்ளி வச்சாருன்னா நம்மளுடைய கதை என்ன ஆகுறது. அழகான தோட்டத்தில் அமைதியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆதாம். ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் உண்மையாக இருந்து போயிருந்துருக்கலாம். அவனை ஆசீர்வாதமாக இன்னும் மேன்மேலே வச்சிருக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமாக செய்ததுனால அந்த தோட்டத்தில் வைக்கல, அவனையும் துரத்திட்டாராம், அந்த தோட்டத்துக்கும் காவல் வச்சிட்டாராம். இல்லையோ சொல்லாம, உள்ளவன் எவனோ அவனுக்கு
கொடுக்கப்படும். இல்லாதவன் இடத்துல இருந்தும் எடுத்து கொள்ளப்படும் வேதம் சொல்லுது. அப்போ நம்மகிட்ட இருக்குதுன்னா உஷாரா இருந்துக்கணும்னு அர்த்தம், உண்மையா இருந்துக்கணும்னு அர்த்தம். கொடுப்பாரு, கொடுத்துற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஆடுற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாரா? எடுத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. மோசே உண்மையான மனுஷன். அவன் நிமித்தமா ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கே செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பாலும் தேனும் ஓடுகிறதான சபையிலே ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த விடுதலை சபையில உண்டு. வேதனை இருக்காது, வருத்தம் இருக்காது. இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் அவரிடத்துல பேசினா அவர் நம்ம இடத்துல பேசுவார். நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொன்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கன்னு சொல்லுவீங்க? இப்போ எங்கே இருக்கீங்க? உண்மையாக இருக்கீங்களா? உடம்பு இங்கே இருக்குது, மனசு வெளியில் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. உண்மையாகவே ஆண்டவருடைய காரியத்தில் நாம் இருந்தோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னொருவரை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆச்சரிய செய்யும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கும்படி நாடுவேன். அல்லேலூயா சொல்லாமே. இங்கு தாவீது எனப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இங்கே நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். தாவீது, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா சொல்லாமே. இங்கே ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் இருக்கார், தாவீது. அவரை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்தில். தாவீதுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் தேவனோடு கூட இருப்பது, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு இருப்பது, தேவனை உயர்த்தி துதிப்பது, தேவனை புகழ்ந்து பாடுவது, தன்னை மறந்து தேவனோடு நடனம் ஆடுவது, ஆடுகளை மேய்ப்பது, உண்மையாய் நடந்து கொள்வது, பக்தி வைராக்கியம் உடையவனாய் இருப்பது, இவைகள் யாவும் அருமையான தாவீதுக்கு இருந்தது. அவனும் தவறுல விழுந்தா ஆண்டவர் அவனை எழும்ப பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் சும்மா எழுப்பல. ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, தாவீது தூர தப்பு செஞ்சானே அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையை தேவன் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஈஸியா நினைக்கிறோம், அவன் தான் விழுந்துட்டான், எந்திரிச்சிட்டானே, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. அவனுக்கு பதிலாய் அந்த குழந்தையை தேவன் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் எதுவும் பார்க்க மாட்டாரு. அவர் பட்சாதாபம் உள்ள மனுஷன் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உண்மையுள்ளவரா, நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிற ஒரு தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஈஸியா எல்லாம் சொல்றோம். தாவீதுடைய இது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் அநேக காரியத்தை சேர்த்து வைத்தாராம், நிறைய சேர்த்து வைத்தாராம். ஆனாலும் அவரால் ஆலயத்தை கட்ட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் கட்டியிருக்கலாம்ல? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று ஆண்டவரால் சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்ட முடியும்ல. இருந்தாலும் அவனுடைய மகனை வைத்து தேவன் ஆலயத்தை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நம்ம கேட்கலாம், தாவீதே நீ எங்க இருக்கிற? நீங்க சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து உங்களை நீங்க நிதானித்து பார்க்கும்பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த மாதிரி காரியத்தில் இருந்தேன், நான் இந்த தவறுகளை செய்தேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், விட்டுற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் முறையிட வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடும்பொழுது தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்பொழுதுதான் உங்களுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படும். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் பக்கமாய் திரும்ப முடியும்.
அப்பொழுதுதான் நீங்கள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இங்கு அநேக காரியத்தில், ஒரு சில காரியத்தில் தாவீது இச்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது, தவறினான் என்று வேதம் சொல்லுகிறது, தப்பிதமாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இச்சிக்க கூடாது, தப்பிதமாய் பார்க்கக்கூடாது, தவறிலே விழுந்து விடக்கூடாது. இல்லையா சொல்லாமே. தாவீது இடத்துல அநேக நல்ல குணங்கள் உண்டு, அதே போல தாவீது இடத்துல கெட்ட குணங்களும் இருந்தது. அல்லேலூயா சொல்லாமே. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இங்கேயும் எகிப்து ஆன காரியங்கள் இங்கு உண்டு. தேவனிடத்தில் சேராமல் இருப்பது, ஆலயத்தின் மீது வெறுப்பாய் இருப்பது, பிரச்சனைகளை ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது, ஆலயத்துக்கு விரோதமாய் பேசுவது, விடுதலை கிடைக்காது என்று நினைப்பது, என் பாரத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லுவது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எகிப்துக்குரியதான அந்த வார்த்தைகள் தாவீதுக்கும் உண்டு. நன்மையான காரியங்களை, கானானை போன்ற காரியங்களை பார்க்க கூடுமானால் தாவீது தேவனை எப்பொழுதும் தன் துணையாய் கொண்டிருந்தான். தேவனுடைய ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியம் வாஞ்சை உடையவனாய் இருந்தான். ஆலயத்தில் வைத்து பிரச்சனைகளை நாம் ஜெபிக்கும்பொழுது, பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும்பொழுது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு சீக்கிரமாக நமக்கு வந்து சேருகிறது. அருமையான போதகரம்மா சொல்லுவாங்க, முன்பாக வந்து செபியுங்க, ஆண்டவரத்தில் முறையிடுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார், உடனே அதுக்கு பதில் செய்வார் என்று சொல்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் முறையிடும் பொழுது அருமையான நல்ல தீர்வுகள் நமக்கு காணப்படும். அல்லேலூயா சொல்லாம. நம்முடைய ஆலயத்தில் நல்ல ஆலோசனை கிடைக்கும். கானானாகிய நம்முடைய ஆலயத்தில் விடுதலை கிடைக்கும். நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நாட சபையாகிய இந்த கானான் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அவரோடு உறவாட சபையாகிய கானான் தேவைப்படுகிறது. இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் சபைக்குள்ளே இருக்கிறோம். தேவன் கேட்குறாரு, இப்போ எங்கே இருக்கிற, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னும் போது, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற, உம்மோடு உறவாடி கொண்டு இருக்கிற, காலையில் இருந்து 10 மணி வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் தரித்து இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. தேவன் அவனை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் எத்தனையோ முறை அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி தேவன் அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அப்போ பாரத்தை எங்க கொண்டு வந்து வைக்கணுமா? கர்த்தர் மேல வைக்கணும். உங்களுடைய கவலைகளை சபைக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரத்தில் முறையிடும் பொழுது என்ன, அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் உன்னை ஆதரிப்பார், அதிலிருந்து நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அன்னாள் என்ற ஒரு அருமையான ஒரு தாயாரை நம்ம பார்க்கிறோம். அவங்களும் எங்கே வந்து முறையிடுறாங்க, பாரத்தை எங்கே வந்து வைத்தாங்களா? ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய சபையில் தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய சுமையை எங்கே எடுத்து வந்து இறக்கி வச்சாங்களா? தேவனிடத்தில் இறக்கி வைத்தாங்க. தேவனிடத்தில் இறக்கி வைத்ததுனால தான் தேவன் அவர்களை கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கேட்கலாம், நிறைய பேர் கேட்க முடியும், ஏம்மா நீ எங்கே இருக்க? நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அன்னாலை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் என் மன கிளேசத்தை ஊற்றி செபித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அருமையான சாமுவேல் அவருக்கு பிறந்தார். அது நிமித்தமாய் அன்னாளுக்கு ஒரு சந்தோஷத்தை
ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. இறுதியாக ஒருவரை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போகும் வழியில் பின்னாக ஓடி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து நாம் கேள்வி கேட்கலாம். சகேயுவே, நீ எங்கே இருக்கிறாய்? சொல்றான், ஆண்டவரை பார்க்கும்படியாய், அவரை தரிசிக்கும்படியாய். அவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய அழகு எப்படிப்பட்டதோ, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதோ, அவருடைய சுகம் எப்படிப்பட்டதோ என்று பார்க்கும்படி அவருக்கு முன்பதாக ஓடினானா. நீங்களை நாங்கள் பார்க்க ஓடுறோமா? நீங்களை நான் அவரை தரிசிக்கணும்னு நினைக்கிறோமா? எங்கேயோ இருந்து ஏதோ எவ்வளோ தூரம் மலைக்கு என்ன பண்ணுறாங்க, கடவுளை தரிசிக்கும்படியா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கின்னு பிள்ளைகளை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. போய் கடவுளை தரிசித்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, வராங்க. அந்த மாதிரி அவன் அப்படி அல்ல. தேவனை தரிசிக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய அழகை நான் ரசிக்கணும், அவரோடு கூட நான் இருக்கணும்னு சொல்லி அவர் முன்பதாக ஓடி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா மிகவும் குள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சேர் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்க பொருளை என்ன பண்ணுவோம், எடுப்போம். இப்படியே எட்டுமா? எட்டாது இல்லை. இன்னொரு 2 சேரை போட்டு என்ன பண்ணுவோம், எடுத்தோம்னா ஈஸியாக மேலே இருக்க பொருள் எடுக்க முடியும். அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா அருகாமையில் உள்ள ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவனுக்குள்ள அநேக குணங்கள் இருந்தது. என்னென்ன இருக்கு பார்க்கலாம. வட்டிக்கு கொடுக்குறான், பணத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிறவனா இருந்தான், மற்றவர்களை இழிவாய் பேசினானா அந்த காசை வாங்குவதற்கு, மற்றவர்களை அடித்தான் என்று சொல்லலாம். காசு வரலன்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ குண்டர்களை அனுப்பி காசை எப்படியாவது வாங்கின்னு வந்துடுன்னு சொல்கிறாங்க. நம்ம வாகனத்துக்கு காசு கட்டலைன்னா என்ன பண்ணுறாங்க, நமக்கு தெரியாமலே சாவி போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஈஸியாக நம்முடைய வீட்டையே என்ன பண்ணுறாங்க, பூட்டு போட்டு ஒரு சீல் வச்சு ஜப்தி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சகேயு ஒரு ரொம்ப கெட்ட குணமுடைய ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அவன் பெரிய அதிகாரி, வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தான். அவனுக்குரிய காரியம் அவன் யோசிக்கிறான், நான் எங்கே இருக்கிறேன், இத்தனை கெட்ட குணம் என்கிட்ட இருக்க, நான் இவரை தேடிட்டு போறேன். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பார், நான் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறேன், தப்பிதங்களை செய்திருக்கிறேன்னு அவனுக்குள்ள அநேக காரியம் ஓடி இருக்கும். அப்படியே ஓடி போய் அந்த மரத்தில் ஏறிட்டு ஆண்டவர் எங்கே வர்றாரு அவ்வளோ கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தின் நடுவில் அவன் கையில் வைத்து பார்த்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அருகே வராரு. அருகாமையில் வந்த உடனே அவனுடைய குணங்கள் மாறி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்குறாராம். நீ அவரை நோக்கினால் அவரை உன்னை நோக்குவார். ஆமென் சொல்லாமே. நீ அவர் சமூகத்தை விட்டு திரும்பினா அவர் உன்னை விட்டு திரும்பிடுவார். அவன் மதிக்கல, நான் ஏன் மதிக்கணும்னு சொல்லுவாங்க. அவன் மதித்து வந்தான்னா அவனுடைய விசேஷத்துக்கு நான் போவேன்னு சொல்லுவேன். உலகத்தானே சொல்லும்போது நம்மை படைத்த தேவன் எப்பேற்பட்டவர் பாருங்க. அவர் அவனை மேல் நோக்கி அவனை பார்க்குறார். சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன்னிடத்தில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமல் பாவத்தில் உழன்று கொண்டு இருக்கிறோம், தப்பிதங்களில் நாம் இருக்கிறோம், அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், மற்றவருடைய பொருட்களை அபகரிக்கிறோம், மற்றவர்களை கண்ணோக்குகிறோம், அநேக காரியங்களை நாம் இச்சிக்கிறோம். ஆனாலும்
தேவன் அதை மறந்து நம்ம இடத்துல தங்கும்படியாய் நம்முடைய உள்ளத்தை கேட்கிறார். அல்லேலூயா சொல்லாம எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே, இப்படி ஒரு பாவியான மனுஷன் இடத்துல தேவன் போறாரு, அவர் நல்ல மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை காதலியே வாங்கலை, அவன் இடத்துல சென்றார். ஆனால் அந்த வார்த்தைகளை சகையு குத்துச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லாம சகையுக்கு இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் அவன் இமீடியட்டாக சொல்லியிருப்பான். அவங்க வீட்டுக்கு கூட போகல, இமீடியட்டாக அவன் சொல்கிறான். அந்த வார்த்தைகளை வாசிங்க மீண்டும். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் இந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். 8வது வசனம் வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லாம அடுத்தது வாசிங்க. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் நான் வாங்கிட்டேன்னா திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 4 முறை அந்த காசை நான் என்ன பண்றேன், அதை கொடுத்துட்றேன். 1 ரூபாய் வாங்கியிருந்தா நான் 4 ரூபா போட்டு 5 ரூபாவா கொடுத்துட்றேன்னே சொல்றான். அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு மனமாற்றம் உண்டானது பாருங்க. இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? தேவனுடைய பிள்ளையாய் அவன் மாற்றப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லாம நீங்களும் நானும் தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் மாற்றப்பட்டவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா சொல்லாம நம்முடைய எல்லா சீர்கேடுகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை மன்னிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு அவர் சென்றார், உணவு அருந்தினார். அவனுடைய வீடு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் என்ன பண்ணப்பட்டது, நிறைந்து இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீ உண்மையா தேடணுமா? நீ தேடினால் அவரை கண்டடைய முடியும். நீ தேடினால் அவர் உனக்கு காணப்படுவார், தென்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உண்மையா தேடினா சகைவை போல தேவன் உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா சொல்லாம அவர் உண்மையாகவே உன்னுடைய வீட்டுக்கு வருவார். அவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன் சொல்லாம ஆமேன். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. இந்த நாளில கூட நாம் ஒவ்வொருவரை குறித்து நாம் பார்த்தோம். ஆதாமை குறித்து பார்த்தோம், மோசேவை குறித்து பார்த்தோம், அன்னாளை குறித்து பார்த்தோம், சாமுவேலை குறித்து பார்த்தோம், அதே போல சிம்சோனை குறித்து பார்த்தோம், சகைவை குறித்து பார்த்தோம். அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை குறித்து நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது உண்மையாகவே நாம் சொல்ல வேண்டும், உம்மோடு கூட தான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். இல்லையோ சொல்லாம நாம் யார் கூட இருக்கணும்? நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லாம நாம் தைரியமாய் அவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் எப்போ கேட்டாலும் சாமுவேலை போல இதோ இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறேன், கேட்கிறேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லாமே ஆதாமை போல சில காரியத்தில் அவன் உண்மையாக இருந்தான். ஆண்டவர் அவனை பண்படுத்தவும் அதிலிருந்து வருகிறதான பலனை சாப்பிடவும் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே ஒரு மனிதனை கொன்று போட்டாராம், ஆனாலும் தேவன் அதிலிருந்து அவனை விலக்கி தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற அவனை வழி நடத்தினார் என்று சொல்லுகிறது. எத்தனையோ காரியங்கள், வனாந்தரம் வந்தது, தண்ணீர் இல்லாத இடம் வந்தது, கசப்பான ஒரு நீரோடை காணப்பட்டது, சமுத்திரம் குறுக்கே வந்தது. எல்லாவற்றையும் தாண்டி அந்த பிள்ளைகளை கானானுக்கு கொண்டு செல்ல தேவன் ஆயத்தமாக இருந்தார். அல்லேலூயா சொல்லாமே
நீங்களும் அவரை விட்டு விலகி இருந்தால் இன்றைய நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்துல ஓடி வரும்படியாக எங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பாவத்தை விட்டு விலகி வாங்க. பரிசுத்தமான காரியங்களில் நீங்கள் ஓடி வாங்க. உண்மைக்கு ஓடி வாங்க. ஒழுக்கத்தில் நீங்கள் நிலை நிற்க வேண்டும். பரிசுத்தத்தில் நிலை நிற்க வேண்டும். பணத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். சரீரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் பேசுவதிலே நடந்து கொள்வதிலே உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமே நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காய் நன்றியோ ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படி வேதத்திலிருந்து அநேகரை நாங்கள் ஆண்டவர் மையப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்வது போல ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் என் நோக்கமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் கேட்கும் பொழுது நாங்கள் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று நாங்கள் சொல்ல கர்த்தர் எங்களை அவ்விதமாக மாற்றும்படியாய் செபிக்கிறேன். வந்திருக்கதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.